தமிழகத்தில் வட சென்னையில் இன்னைக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தாங்க. இன்னைக்கு அவர் திடீர்னு கொலை செய்யப்பட்ட விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற வட சென்னையவே உலுக்கிக்கு இருக்கு. இன்னைக்கு பல பேர் வந்து எனக்கே பயமாக இருக்குது, இங்கே இருக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனிதா சம்பத்து கூட ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. சரி, இதுடைய பின்னம் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, இவர் வந்து பழைய ரவுடி, இவர் வந்து முன்னெல்லாம் ரவுடிசம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, இவர் வந்து தலித்து மக்களுக்காக போராடியவர், இவர் வந்து உண்மையான ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. இவருடைய பின்புலம் அப்படின்னு பார்த்தா 2008ஆம் ஆண்டு ஒரு சட்டக்கல்லூரியில் ஒரு பெரிய கலவரம் வந்துச்சுங்க. அந்த கலவரத்தில் 2 பிரிவினருக்குள்ள இந்த கலவரம் வந்துச்சு. இந்த கலவரத்தில் ஒரு 3 மாணவர்கள் பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள். அதனுடைய வீடியோ வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலே நம்மளுடைய மனசை உழுக்கும். அந்த மாதிரி அந்த கலவரம் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து கேட்லேயே போலீஸ் வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கு இருந்துச்சு. அந்த கலவரத்தில் 3 மாணவர்கள் குற்றுயிரும் குல உயிருமாக இருந்தாங்க. அந்த சம்பவத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கைது பண்ணி வழக்கெல்லாம் நடந்துச்சு. அந்த வழக்கில் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து அப்புறம் விடுதலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இன்னைக்கு இவருடைய கொலை வழக்கு அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து முன்பகையினால தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கைதானவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, உண்மையான குற்றவாளியே வேற அப்படின்னு சொல்லி எங்கேயோ முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இவர் அரசியல் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் புரியலை. இங்கே இருக்கிற பல சினிமா நட்சத்திரங்கள் சொல்லலாம், பாரஞ்சித்தில் ரொம்ப கதறி அழுகிறார். தன்னுடைய அம்மா அப்பா ஏதோ குடும்ப உறவுகள் இறந்தால் கூட இந்த அளவு அழுவாரான்னு தெரியல, அந்த அளவு மனம் கதறி அழுதார். பல அரசியல் தலைவர்கள் உடனே வந்து வருத்தம் தெரிவித்தாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய இறப்பை வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம், இந்த குற்றவாளிகளுக்கு வந்து கடுமையான தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உடனே வந்து பதில் கொடுத்தாங்க. இந்த இடம் வந்து வெற்றிடமாக இருக்கா? இது வரைக்கும் வந்து ஆம்ஸ்ட்ராங் இருந்தார், அந்த இடத்துல வந்து இனி வெற்றிடமாக இருக்கும். அந்த வெற்றிடத்தை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக பல பேர் வந்து இழுப்பாங்க. வட சென்னையில் வந்து முக்கியமான ஒரு நபராக வந்து ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். ஆம்ஸ்ட்ராங்குடைய தொண்டுகள், அவருடைய மக்களுக்கு செய்த சேவைகள்னு சொல்லலாம். அது வந்து இனி அவர் இல்லாத சமயத்தில் வந்து மாற்று கட்சிகளும் சரி, மாற்று ஜாதியினரும் சரி, தாம் பக்கம் அந்த சமூகத்தை இழுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற பல கட்ட விஷயங்கள் இனி நடக்க போகுதுங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கார். இப்போ இல்லைங்க, நான் சொன்ன அந்த 2008 சட்டக்கல்லூரியில் கலவரம் நடக்கும்போதே வந்து அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கார். அப்படி இருந்தவர் வந்து இன்னைக்கு அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு முன்னாடி வந்து உளவுத்துறையை நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம், உங்களுக்கு வந்து பல பேர் வந்து திட்டம் திட்டுறாங்க, கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டிக்கிருக்காங்கன்னு சொல்லி உளவுத்துறை வந்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் எந்த ரிப்போர்ட்டும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே வார்ன் பண்ணோம், அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து வார்ன் பண்ணியிருக்கு, உங்களுக்கு வந்து கொலை செய்யறதுக்கான சில பேர் திட்டம் திட்டுறாங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பல கதைகள் வந்து இருக்குது. இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு, அதாவது இத்தாலியில் செய்த துப்பாக்கி 20 லட்ச ரூபா துப்பாக்கி அவர் வச்சுருந்துருக்காரு. பல பேர் அதான் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து துப்பாக்கி வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு நெட்டிசன் பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா தன்னுடைய பாதுகாப்புக்காக அவர் 20 லட்ச ரூபாய்க்கு துப்பாக்கி வாங்கியிருக்காருன்னா அவர் ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் செய்தார், அவர் தானே உயிர் பயம் வர அளவுக்கு அவர் ஏற்கனவே என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கான விடைகள் இனி போக தான் செய்யும். முன்னாடி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு போது வந்து ஆம்ஸ்ட்ராங் இந்த பண்ணார், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மக்களுக்காக, அதாவது தலித் மக்களுக்காக போராடணும்னு சொல்லி வந்தார் அப்படிங்கிற பல காரணங்கள் வந்து இனி வரும் காலங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அனிதா சம்பத் இருக்காங்க பார்த்தீங்களா, அனிதா சம்பத் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. வட சென்னையில் இது வரைக்கும் நான் இருந்திருந்தேன், தாராளமாக போவேன் வருவேன், எனக்கு வந்து சர்வசாதாரணமானுச்சு. ஆனால் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலைமைன்னா சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை வரும், அதனால் எனக்கு பயமாக இருக்குது அங்கே இருக்கவே, அதனால் எல்லோருக்கும் வந்து ஒரு துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. இதே கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தாங்க. இறந்து விசச்சாராயம் குடிச்சு அவங்களும் வந்து தலித்து மக்கள் நிறைய இருந்தாங்க. அப்போல்லாம் குரல் கொடுக்கல அனிதா சம்பத்து. தனக்கு ஊரில் தான் இருக்கிற இடத்துல ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்க தவிர அது ஒரு பொதுப்படைன்னு சொல்ல முடியாது.
இதே வந்து திரைப்பட நடிகர் சாய் சினாவும் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து இனி கிடைக்கவே முடியாது, வட சென்னையில் அவர் அந்த அளவு வந்து துண்டு செஞ்சுக்கிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வருத்தம் தெரிவிக்கிறார். பாரஞ்சித்து அவருடைய நெருங்கிய நண்பர், நான் கூட இவர் கூட நல்லா பழையிருக்கேன், அதனால சொல்லி அவருடைய இழப்பை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல கத்தி கதறி அழுகிறாரு. இந்த சமயத்தில் வந்து திருமாவளவன் வர்றாரு. திருமாவளவன் வந்து மாலை போட்டு அவர் வெளியேறும் போதே இந்த கொலையில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை, இவர்கள் வந்து செய்தவர்கள் தான், இவர்கள் ஏவியவர்கள் வேறவங்க இருக்காங்க, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. இதே திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் விஷச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாங்க. அப்போ அந்த வார்த்தை சொல்ல வேண்டியதானே, இந்த கைதானவங்கள், அதாவது சாராயம் காய்ச்சினாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கைதானாங்க, அந்த கைதானதுக்கு பின்னாடி சதி வேலையில் நிறையா இருக்காங்க, அவங்கள கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லல. போராட்டம் பண்ணல, பல விஷயங்கள் செய்யலை. இதனால் இப்போ மறுபடியும் வந்து இவர் ஒரு குட்டையை கிளப்பி வராரா? இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா இவர் எதை வச்சு சொல்கிறாரு? இவர் ஏற்கனவே வந்து 10 பேர் கைது ஆனதில் ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வந்து இந்த குரூப், அதாவது ஆம்ஸ்டாங் குரூப்னால கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்ட போகிறாங்க. ஆம்ஸ்டாங் குரூப் தான் அவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு மூல காரணமே வந்து ஆம்ஸ்டாங் தான். அதனால் வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி தான் ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஒரு பல நாளாக வந்து பிளான் போட்டு இந்த கொலையை செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஆற்காடு சுரேஷுடைய தம்பியும் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அவர் கூட இருந்த எல்லோரும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. காவல்துறையும் சரி எல்லோரும் சரி இது வந்து பழிவாங்குகிற போக்கில் முன்பயன் காரணமாக செய்யப்பட்ட கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே ஒரு இடத்துல ட்விஸ்ட்டு வைக்கிறாரு திருமாவளவன், இல்லை இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு. ஏன் 2008 சட்டக்கல்லூரியில் நடந்த சாதி சண்டை, அதை வந்து 2 பிரிவுகளுக்குள்ள நடந்த அந்த சண்டையை வச்சு இங்கே மறுபடியும் பற்ற வைக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே யார் மேலே அவர் குற்றம் சாட்டுறான்னு சொல்லி அவரே வாய்த்ததுன்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கு இவர் மேலே சந்தேகம் இருக்குது, அவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மையில் வந்து ஒரு பெரிய கட்சியில் இருக்கிற திருமாவளவன் வந்து மூடி மறைக்கலாமா? எதாக இருந்தாலும் வந்து வெளிப்படையாக சொல்லணும், எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குங்க, அவங்க தான் இந்த வேலை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சொன்னாதான் அதோடைய நிஜத்தன்மையே வெளியே வரும். அதை விட்டுட்டு இது வேற யாரும் இருக்காங்க ஆனால் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா இதுக்கு பூசி முழுகிற வேலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த விஷயத்தை வந்து ஏதோ பெருசாக ஊதி விடலாம் அப்படிங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இங்கே நடந்தது வந்து முன்பயன் காரணமாக நடக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வட சென்னையில் அது பெரம்பூரில் 6 பேர் சேர்ந்து இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கெட்ச் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இவ்வளவு தெளிவாக, ஏன்னா அவர் துப்பாக்கி வச்சுருக்காரு, துப்பாக்கி வச்சுருக்கிறவரை போய் அருவா எடுத்து வெட்டி அந்த இடத்துல வீட்டு முன்னாடி வச்சு அந்த சம்பவம் பண்ணுறாங்கன்னா லேசான விஷயம் கிடையாது. இது பல நாளாக செய்கிற வேலை. எப்பயுமே வந்து ஆம்ஸ்டாங் வந்து பின்புலத்தில் அவருடைய ஆட்கள் அப்படிங்கிறத விட கட்சியை சேர்ந்தவங்க நிறையா பேர் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சூழ்நிலையில் வந்து பண்ணாங்க அப்படின்னா இரவு நேரம்ன்றதுனால அவர் பக்கத்துலேயே 2-3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2-3 பேர் இருந்து அந்த சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தை அப்படின்ட்டு பல விஷயங்கள் வைக்கப்படுது. ஏற்கனவே வந்து அவர் அம்பேத்கர் வழியில் பின்பற்றினாலும் அவர் தலித் மக்களுக்காக எல்லா விஷயங்கள் செய்தாலும் இவருடைய பின்புலம் அப்படின்னு பார்த்தா பல வழக்குகள் இருக்குது. இவர் மேலே கட்ட பஞ்சாயத்து வழக்கு, பலர்கிட்ட வந்து மிரட்டி பணம் வாங்கியிருக்காரு, பல கொலை முயற்சி வழக்குகள் இருக்குன்னு அப்படி பல வழக்குகள் முன்னாடி இருந்தது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தாண்டி அவர் இறந்தது வந்து வருத்தத்தக்கது. ஏன்னா அவர் தலித் மக்களுக்காக போராடி இருக்கிற ஒரு நல்ல தலைவர் சொல்லலாம். ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல், என்னதான் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தாலும் நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இந்த கட்சியோட கூட்டணி சேருது, திமுகவுடன் கூட்டணி சேருது, அதிமுகவுடன் கூட்டணி சேருது, எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, எனக்கு அத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு எந்த விதமான நிபந்தனையும் வைக்காம அவர் ஒரே சாரா அந்த தலித் மக்களுக்காக முன்னெடுத்து தன்னுடைய அரசியலை பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணதுனால தான் அவர் தமிழகத்தில் யாருக்கும் தெரியலங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற அரசியல் தலைவர்களும் சரி ஜாதி தலைவர்களும் சரி தமிழகத்தில் எல்லோருக்கும் தெரியும். இவரா அவரு தெரியும்ப்பா அந்த கட்சிக்காரர், அவரா அது அந்த கட்சிக்காரர் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியாமல் ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் எந்த விதமான அரசியல் பின்னாடியும் போய் நிற்கலை அப்படின்னு சொல்லலாம்.
ஒவ்வொரு பேச்சிலும் பார்த்தாலே காங்கிரஸையும் திட்டுவார், பிஜேபியும் திட்டுவார், திமுகவும் திட்டுவார், அதிமுக திட்டுவார், எல்லா கட்சியிலும் திட்டுவார். இப்போ சமீபத்தில் வந்த விஜயோட திட்டினார். அம்பேத்கர் வழியில் எந்த கட்சிக்காரங்களும் பண்ணாலும் அது அரசியல் வழியில் தான் பண்ணாங்க, அரசியல் செய்வதற்காக தான் பண்ணிக்கிருக்காங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லி இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆம்ஸ்டாங்க இந்த ஒரு பழி வாங்கும் நடவடிக்கையில் இந்த சம்பவம் செய்தது தமிழத்தையே உழித்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு மாநில தலைவர் அப்படின்னாலே வந்து அவருக்கான பாதுகாப்பு இருக்க வேண்டும். இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு மாநில தலைவர், அவருக்கு எந்த அளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதே அளவு பாதுகாப்பு இவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கொடுக்கப்படலை. திமுக அரசு வந்தாலே வந்து தலித் மக்களுக்கு வந்து எதிராக இருக்கு, அதனால தான் தலித் தலைவர்கள் கொல்லப்படுகிறாங்கன்னு சொல்லி பல பேர், அதாவது பல பேர் நெட்டிசன்கள் பல பேர் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி குற்றம் சாட்டுறாங்க? எப்படி தலித் மக்களுக்காக அவங்க போராடிக்க இருக்கிற இந்த சமயத்தில் வந்து திடீர்னு வந்து தலித் மக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படிங்கிறது ஒரு நம்பத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்பத்தன்மை இல்லை அப்படின்னு காரணம் திருமாவளவன் இது வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில் தானே இருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் வந்து அங்கே வந்து தலித் மக்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறதா. ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டாலே உடனே வந்து அந்த அரசு வந்து தலித் மக்களுக்கு ஒரு தவறான அரசு, தலித் மக்களுக்கு எதிரான அரசுன்னு சொல்லி பரப்பப்படுகிறது. ஏன்னா இங்கேயும் வாக்குகள் தான், எல்லாம் அரசியல் அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எல்லாமே அரசியல் தாங்க. இந்த அரசியல், உட்காந்த அரசியல், படுத்த அரசியல் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த ஆம்ஸ்டாங் இறந்துட்டாரு. இறந்ததை வச்சு அவருடைய சடலத்தை வச்சு அவருடைய கொலையை வச்சு அவருடைய அடுத்து புதைக்கிற வரைக்கும் அரசியல் தான் நடக்கும். ஏன்னா இப்போ வட சென்னை அப்படிங்கிறது வந்து ஆம்ஸ்டாங் கையில் இருந்துச்சு. அந்த கையில் இருந்த அந்த வட சென்னையை தாம் பக்கம் இழுக்கணும். ஒவ்வொரு கட்சியும் சரி, ஜாதி கட்சியும் சரி, எல்லோரும் தாம் பக்கம் இழுக்கணும், அந்த மக்கள் தனக்கு ஆதரவாக வரணும் அப்படின்னு பல பேர் அரசியல் செய்ய இப்பயே முனைஞ்சிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுனாக்க, இவர் வந்து ஜாதி வழியில் கொலை செஞ்சிட்டாங்க, இல்லைப்பா அரசியல் வழியில் கொலை செஞ்சிட்டாங்க, இல்லை இது வந்து பழைய பழிவாங்கும் நோக்கத்தில் கொலை செஞ்சுட்டாங்க, இப்படி பல வாக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே அரசியல் செய்ய வேண்டும், அரசியல் செஞ்சாதான் அடுத்து எலெக்ஷனுக்கு ஓட்டுகளாக வரும், மக்களுடைய ஓட்டுகள் வரும் அப்படின்ட்டு இவங்க முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய அரசியல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க.